பிரியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய டெம்பரரி சமையல் அறை தான் பார்க்க போறோம். நாங்க இப்ப புது வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, கிச்சன் இன்னும் ரெடி ஆகல. அதற்கு மேல ஒரு ரூம் இருக்கு, அதுலதான் கிச்சன் செட்டப்லாம் பண்ணிருக்கேன். அதான் நீங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்டா. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இது லாக் பண்ணிருக்கேன். கீழே எல்லா இடத்துலயுமே எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு, வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கு இந்த சைடு இந்த வாலை ஒட்டி அந்த டோர் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு ஸ்டூல்ல இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன். இது சார்ஜ் பண்ணி இந்த ஃபேனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்போசபிள் கப் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கைப்பிடி திணி அதில் வச்சுருக்கேன். இதில் லெமன் இருக்குது, எக் இருக்குது. இதில் நான் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கீழே மில்க் குக்கர் இருக்குது. அதுமாரி அப்பளம் இருக்குது, புளி, துவரம்பருப்பு எல்லாம் உள்ள ஜாமான், அரிசி இதுலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடித்து வச்சாச்சு. இதில் எண்ணெய் இருக்குது, நான் அப்பளம் பொரிக்கணும். இதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பாட்டில் இன்னும் கொஞ்சம் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன்லாம் காலையில் எடுத்துப்பேன் இல்லையா, அதோட பவுடர்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை இருக்குது, இதில் மொச்சை இருக்குது, பட்டாணிக்கு இன்னும் கொஞ்சம் ஜாமான் போய் எடுத்துட்டோன்னு ஒரு சோடா இருக்குது. இதில் ஸ்பைசஸ் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் கிரவுண்ட்நட் ஆயில், அப்புறம் ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் அதில் இருக்குது. இதில் கேர்டு இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா சால்ட்டு, பெருங்காயத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பெயிண்ட் அடித்து எம்டி பக்கெட் வச்சிருக்கேன். அப்புறம் அது போயிட்டு வந்துட்டேன். அதில் தூக்கி இப்போ இதுதான் என்னோட பேண்ட்ரி. இப்போ இதில் வச்சுருக்கேன் நான். அதை இழுக்கிறதுக்குள்ளே ஓட்டுன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஜூஸ் போடுவோம்ல, அது ப்ரெஷர், தண்ணி இதில் இருக்குது. மேலே அப்படியே அடுப்பு இருக்குது. நேற்று உங்களுக்கு ஒரு குழம்பு காட்டினேன்ல, அப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே எடுத்துடலாம் வீடியோ அப்படின்ட்டு. இதுக்கு சிலிண்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாரி கீழே போடுறது, அதை தூக்கி வச்சுட்டேன். அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பின்னாடி ஆயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போர்டு எடுத்து வச்சாச்சு. அப்படிங்கிற நைஃப் எடுத்து அதெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது என்ன இடம் அப்படிங்கிறது காட்டுறவங்களுக்கு. இது வாஷ் ஏரியா. இந்த இடத்துல காலைல ஜாமான்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்ல வெயில் அடிக்குது இது, அதனால அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் நான். காலைல கொஞ்சம் ஜாமான் கழுவுனது வீடியோ எடுத்துல அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நல்லா காற்று வரும். டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வாஷ் ஏரியாவுக்கு மேலே டெரஸ்லேயே கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது சொல்லலைல்ல, அது சொல்லணும்ல. வாஷ் ஏரியா கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய இந்த மொட்டை மாடிக்கு ஏதாவது கழுவணும், வாஷ் பண்ணணும், அது மாதிரி தேவைன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது தேவைன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம். இந்த டோருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஸ்டவ் அடுப்பு ஒன்று வச்சுருக்கேன். ஒரு சிலிண்டர் ஒரு நாள் தான் வருது, அந்த கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு வந்துட்டேன். எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக கீழேலாம் வைக்க முடியாது, எல்லாருமே டபுளில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாட்டி முடிஞ்ச இடத்துல எனக்கு பேக் ஒன் பேசிங்க தான் எடுத்து போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதுதான் எங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர். இட்லி மாவு இதுக்குள்ளதான் இருக்க தண்ணியில் முடிச்சு வச்சுருக்கேன். தயிரும் அதெல்லாம் போட்டு வைக்கிறது. அப்புறம் இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் மிக்சி ஜார் ஒன்று வச்சுருக்கேன். இதில் தான் தக்காளி இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தேவைப்படும். ரோட்டில் வாடியே போயிட்டு. அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமெல்லாம் கொஞ்சம் அதில் போட்டு வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறம் இதெல்லாம் வருஷனோட ஜாமான். அப்புறம் நட்ஸு இதுமாரி உள்ளதெல்லாம் இதில் இருக்குது. அதை தவிர இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. கிஃப்டெல்லாம் தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட. என்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா மணி 12 கால் ஆகிடுச்சு. அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐபேட், அவ்வளோதான். திருப்பி இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இதுதான் 360 டிகிரிக்கு உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு. ஃபுல் கிச்சனும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காட்டுறேன். டெம்பரரி கிச்சன் தான் இது. ஸோ இதுமாரி ஏன்னா நல்ல நாள் போது நம்ம என்னைக்கு நாங்கள் குடி போகணுமோ, அதாவது ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் செஞ்சோமோ அன்னைக்கு இந்த நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான்லாம் எடுத்துட்டு வச்சாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வந்துடும் அப்படிங்கிறனால அன்னையிலேருந்து பொங்கல் வைப்போம் இல்லையா, அதுலேருந்து இதை வச்சு ஒன்றுனா அப்படியே செய்ய ஆரம்பிச்சாச்சு நாங்கள். அதனால அதுக்குன்னு அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துட்டுலாம் வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மழை காலம் ஜாமான்லாம் இப்போ இங்கேயே மாடியிலேயே டேரா போட்டாச்சு. நாங்கள் கீழே நாங்கள் கொஞ்சம் இடம் சாயந்தரம் எல்லாரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா சிட் அவுட் அங்கே உட்காந்துக்கலாம். நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு ஃபுல்லாக கீழே எல்லாமே
ஒர்க்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேலே நல்லா எனக்கு காத்தோட்டமாக இருக்கும். இது என்ன இடம் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனோன்னே இன்னும் கம்ப்ளீட் ஃபுல்லாக ஆகலை, அதனால உங்களுக்கு இவ்வளோ தூரம் காட்டுறேன். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு போனோன்னே என்னென்ன வேலைகள்லாம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் சொன்னேன், கிச்சன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர் கொண்டு வந்து தான் நான் காட்டினேன் இன்டீரியரை. ஓகே மேடம், நான் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து காட்டியிருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.